என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். உங்களை யாராவது அவமரியாதைப்படுத்தியிருக்கிறாங்களா? ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சிகளுக்கோ, பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கோ, அல்லது ஒரு சுக நிகழ்ச்சிக்கோ நீங்கள் புறப்பட்டு போகும்போது உங்களை கண்டும் காணாமல் உங்களை தலகுனியை வைக்கணுன்றதுக்காக வான்னு சொல்லி கூப்பிடாமல் இருந்தது உண்டா? நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த இடத்துல என்னை இப்படி அவமானப்படுத்தினாங்க, எல்லாருக்கும் இப்படி மரியாதை கொடுத்தாங்க, ஆனால் என்ன மாத்திரம் இப்படி அவமரியாதைக்கு நேராக நடத்தினாங்க, எல்லாருக்கும் வீட்டுக்கு போய் அழைப்பு கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு மாத்திரம் பாருங்கள் ஒரு ஃபோன் காலில் மாத்திரம் சொல்லி என்னை இப்படி ஒரு இன்சல்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்படி என்னை அவமரியாதைப்படுத்தினாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. நிச்சயமாக யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவமும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கத்தான் செய்யும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நிச்சயமாய் மனமுடைந்து போவீர்கள். சில சமயத்தில் உங்களை இப்படி தலைகுனிய செய்தவர்களை குறித்து உங்களுக்கு கோபமும் மூர்க்கமும் எழும்பும். சில சமயத்தில் அது கசப்புணர்ச்சியாய் உங்களுக்குள் வளர்ந்து வர ஆரம்பிக்கும். ஏன் பல சமயத்தில் அவர்களை பழிவாங்கத்தக்கதாய் பதிலுக்கு பதில் செய்யத்தக்கதான ஒரு தருணத்துக்காகவும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீங்க. எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் பாருங்கள், அப்போ பார்க்குறேன், என்னை பார்த்துட்டு நீ முகத்தை திருப்பிட்டு போனல, அதே போல் நான் உனக்கு செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே அந்த தருணத்துக்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையில் என்ன எழுதி வைத்திருக்கிறார் தெரியுமா? சங்கீதத்தின் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 12வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்படி உங்களை அவங்க அவமரியாதை செய்தாங்களே, அவங்க செய்தது உங்களுக்கு மனநோகம் இருக்குது, ரொம்ப மன வருத்தமாக இருக்குது, ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. அந்த இடத்துல எப்பொழுதாவது ஒரு முறையாவது நாம் இப்படி எத்தனை பேருக்கு செய்திருக்கிறோம், எத்தனை பேரை நம்ம அவமரியாதைப்படுத்தியிருக்கிறோம், கண்டு காணாமல் போயிருக்கிறோம், கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் இருந்திருக்கிறோமே என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து பார்த்தது உண்டா? அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் சுட்டி காட்டுகிறார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மற்றவங்களுடைய பிழைகள் மாத்திரம்தான் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது, இதுதான் இயல்பு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த இடத்துல நாம் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். நாம் இத்தனை பேரை மரியாதை இல்லாமல் நடத்தியிருக்கிறோமே, தலகுனியை வைத்திருக்கிறோமே, இப்படியெல்லாம் செய்திருக்கிறோமே, நம்மளை நம்ம சீர்படுத்தி கொள்வோன்னு சொல்லி நமக்குள்ள உணர்வு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், ஒருவேளை நீங்கள் எல்லாரிடத்திலும் மிக கண்ணியமாகவும் மரியாதையோடு கூட நடந்திருந்தும் உங்களை மற்றவர்கள் அவமரியாதைப்படுத்தியிருப்பார்கள் என்று சொன்னால் அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தருணத்துக்காக தேடாதிருங்கள். ஏனென்றால் கர்த்தர் அதை பார்க்கிறார். ஏற்ற வேளையிலே கர்த்தர் விசாரிப்பார். நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். மற்றவங்களை நாம் இப்படி தலைகுனியை வைத்திருக்கிறோமா, அல்லது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காமல் நம்ம போயிருக்கிறோமா என்று சொல்லி உணர்ந்து கொண்டு நம்மை சீர்படுத்த ஆரம்பிப்போம். கர்த்தர் அந்த இடத்திலே மகிமைப்பட ஆரம்பிப்பார். சமாதான கர்த்தர் அந்த இடத்தில் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். எல்லா காரியங்களையும் சீர்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.